விசில் அடிச்சு ஒரு இளைய தலைமுறையை கெடுக்கிற தலைவரும் உருவாயிருக்கிறார். ஓவராலா ஒரு 13 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். 10 லட்சம் பேர் உள்ள அரைவல் ஆயிட்டாங்க. இன்னொரு 3 லட்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க, உள்ள வரணும். ரெண்டாயிரத்தி 21 இதே திருச்சி மாநாட்டுல சிஎம் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இரட்டை பொருளாதாரம் இப்போ 26 திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 2030 அந்த ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஒத்துழைச்சு நம்மளுக்கு வந்து 2026 நம்மளுக்கு வாக்களிக்கணும். சரி, இப்போ இந்த காரணத்தால நான் திமுக வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா? என்னென்ன காரணத்தால வாக்களிக்கணும்? நிறைய காரணம் இருக்குது. மகளிருக்கு இலவச பேருந்து இருக்குது, கல்வி கடன் கொடுக்குறாங்க, அது போக மகளிருக்கு வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க தலைவர். அது போக பொங்கலுக்கு 5000 ரூபாய் முன்னாடியே கொடுத்துருக்காங்க பணம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. தமிழ்நாடுடைய வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சியா இருக்கணும். அது கண்டிப்பா இந்த 5 ஆண்டுல நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. இந்தியாவுடைய முதல் மாநிலமாக இரட்டை இலக்க வளர்ச்சியா உலகமே வியக்கிற அளவுக்கு, சைனா அளவுக்கு ஈக்குவலா பொருளாதார வளர்ச்சி கொண்டு போயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 5 ஆண்டு திட்டத்தை பத்தி பேச போறாரு. மக்கள்கிட்ட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும் முழக்கம் வந்து மாநாடு நடைபெறுது. ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2026 அப்புறம் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன நிலவரம் ஐயா? 2026 அதிமுக தாவேகாலாம் ஒரு கட்சியே கிடையாது. நம்ம தளபதி வந்து 26 அவர் தான் ஆட்சி அமைக்க போறாரு. மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. எதனால இருக்குன்னா, தளபதி வந்து பெண்களுக்கான திட்டம் ஆகட்டும், கோயில் துறை ஆகட்டும், எல்லா துறையிலும் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்குது. பொதுவாக அமைய நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2021 பார்த்தா ஏற்கனவே வெற்றி மாநாடு அமைந்து பொருளாதார வளர்ச்சி அடைந்து அப்போ அறிவிச்சோம். அதே மாதிரி வளர்ச்சி அடைந்திருக்கோம். இப்போ இந்த 2026 மீண்டும் நம்ம தளபதி மீண்டும் முதலமைச்சராக கட்டாயமாக ஆகுவார். வெற்றி மாநாடாக இது அமையும். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வாங்கியுள்ளார். பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல 2000 4000 வாங்கினாரு. நம்ம பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தலை முன்னிட்டு கோடைக்கு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தது. பெண்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. திமுக தான் வாக்களிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட டிப்டி சேர்மன் எங்கள் வீட்டில் வந்து பார்வைச்சின்னு வந்து ஒரு 200 மகளிர் அழைத்துட்டு வந்திருக்கோங்க. இன்று இருக்கிற காலகட்டங்களில் எவ்வளவோ இளைஞர்களுக்கு நல்வழி காட்டி கல்வி வாயிலாக இந்த மாநிலத்தை தலைநிமிர்த்த செய்யற தலைவரும் இருக்கிறாரு. விசில் அடிச்சு ஒரு இளைய தலைமுறையை கெடுக்கிற தலைவரும் உருவாயிருக்கிறார். இந்த ரெண்டு தலைவருக்கு உண்டான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கத்தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டோட நோக்கம் என்னன்னா, கல்வி வாயிலாக இளைஞர்கள் எல்லோரும் நல்வழிப்படுத்தி வாழ்க்கையில பெரிய அளவுல உயரணும். இதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். வெற்றி பின்னாடி எங்க கூட வந்து எங்களுடைய போலூர் நகரத்துல இருந்து மட்டும் 3500 பேர் வந்திருக்கிறோம். ஓவராலா ஒரு 13 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். 10 லட்சம் பேர் உள்ள அரைவல் ஆயிட்டாங்க. இன்னொரு 3 லட்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க, உள்ள வரணும். ஒரு வார்டு மெம்பர் கூட நின்று ஜெயிக்காத தகுதி இல்லாத ஒரு அரசியல் தலைவனை சில இளைஞர்கள் நாடி போறது தான் எங்களுடைய துரதிர்ஷ்டம். இவ்வளவு பெரிய உயர்ந்த தலைவன் இருக்கும் பொழுது ஒரு விசில் அடிச்சான்னு நம்பி எவ்வளவோ இளைஞர்கள் வீணா போறாங்க. இதுதான் எங்களுக்கு வருத்தம். மற்றபடி எங்களுக்கு தேர்தலோ அரசியலோ எதை பத்தி நோக்கம் கிடையாது. பல இளைஞர்களுடைய வாழ்வு வீணா போயிடுமே அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அவங்களை அத்தனை பேரை நல்வழிப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாதைக்கு கொண்டு வந்து வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில நாங்க எல்லாரும் தேர்தல் வேலையை சிறப்பா செஞ்சு மீண்டும் தலைவரை வந்து முதலமைச்சர் நாற்காலியில 7வது முறையா திமுக போராடும், வெல்லும், ஆட்சி அமைக்கும்.